வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு 8 திக்கும் என்ற செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், படித்த இளைஞர்கள் திட்டத்தில் இணைய அழைப்பு. திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய இந்திய கம்யூனிஸ்ட் கோரிக்கை. தமிழ்நாட்டில் கட்சியின் ஆட்சி நடைபெறவில்லை, இனத்தின் ஆட்சி நடக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. கடலோர மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. சசிகலா பற்றி ஓ பன்னீர்செல்வம் சரியாகவே பேசியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. ஓபிஎஸ் கூறியதில் என்ன தவறு என அதிமுக வழிகாட்டுக்குழு உறுப்பினர் ஜேசிடி பிரபாகர் கேள்வி. முல்லை பெரியாறு அணையில் 142 அடிக்கு தண்ணீரை தேக்கி வைக்கலாம். உச்சநீதிமன்றத்தில் மேற்பார்வை குழு அறிக்கை. பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு பின்னடைவு. விசாரணை நடத்த நிபுணர் குழு அமைத்தது உச்சநீதிமன்றம். நாடாளுமன்றத்தில் மீண்டும் பெகாசஸ் பிரச்சினை எழுப்பப்படும் என ராகுல் காந்தி அறிவிப்பு. டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா கேல் ரத்னா விருதுக்கு பரிந்துரை. ஷிகர் தவான், பவானி தேவி உள்ளிட்டோர் அர்ஜுனா விருதுக்கு பரிந்துரை. இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு இன்று தொடங்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இல்லம் தேடி கல்வி திட்ட தொடக்க விழா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள முதலியார் குப்பத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடக்க நிகழ்விற்கு முன்னதாக இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சைக்கிள் பேரணியை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். எல்லாமே நனபாச்சு, தம்பி தங்கைகளுக்கு சொல்லி தருவோம். பின்னர் திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், கொரோனா தொற்றால் மாணவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டதாக கூறினார். மாணவர்களுக்கு கற்றல் இடைவெளி ஏற்பட்டிருப்பதை சரி செய்யவே இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக விளக்கம் அளித்தார். இதனை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், படித்த இளைஞர்கள் இந்த திட்டத்தில் இணைய வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார். இல்லம் தேடி கல்வி திட்டம் தமிழகத்தை கல்வியில் சிறந்த மாநிலமாக மாற்றும் திட்டம் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். கொரோனாவால் இழந்த காலத்தை ஈடுகட்ட அதிகப்படியான முயற்சிகளை மாணவர்கள் செய்தாக வேண்டும். பள்ளி நேரத்தில் மட்டுமே மாணவர்களை பழைய நிலைக்கு படைமாற்றம் செய்துவிட முடியாது. அதனால்தான் பள்ளி நேரம் முடிந்த பிறகும் சில மணி நேரங்கள் மாணவர்களுக்காக பயிற்சிகள் தரப்போறோம். இதனை ஆசிரியரோடு சேர்ந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்தவர்களும் செயல்பட முன் வந்திருக்கிறார்கள். இந்த தன்னார்வலர்களையும் தொண்டு நிறுவனங்களையும் நான் மனதார வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், இது ஒரு கட்சியின் ஆட்சி அல்ல, இனத்தின் ஆட்சி என்றும் பெருமிதம் தெரிவித்தார். மாநில சுயாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நல்லிணக்கம், சமத்துவம் ஆகிய தத்துவங்களை அரசியலில் மட்டுமல்ல ஆட்சி ஏழிலில் முன்னெடுக்க நிலைக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. அந்த நெறிமுறைகளை வென்றெடுக்க என்னாலும் உழைக்கக்கூடிய ஆட்சிதான் இந்த ஆட்சி. இந்த நெறிமுறைகள் சமூக பொருளாதார கல்வி திட்டங்களிலும் மின்ன வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆட்சிதான் இந்த ஆட்சி. அந்த அடித்தளத்தில் தான் இது போன்ற திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். கொரோனா காலத்தில் மாணவர்களிடையே ஏற்பட்டுள்ள கற்றல் இடைவெளியை குறைக்கும் விதமாக தொடங்கப்பட்டுள்ள இல்லம் தேடி கல்வி திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம்.
கொரோனா காரணமாக கல்வி கற்கும் வாய்ப்பை இழந்து தவிக்கும் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அவர்களின் வசிப்பிடங்களின் அருகிலேயே தன்னார்வலர்கள் மூலம் பயிற்சி அளிக்கும் திட்டமே இல்லம் தேடி கல்வி திட்டமாகும். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு முடித்த தன்னார்வலர்களும் 6 முதல் 8 வரை உள்ள மாணவர்களுக்கு கற்பிக்க இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்ற தகுதியும் தன்னார்வலர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பள்ளி வகுப்பு நேரம் முடிந்த பிறகு மாலை 5 முதல் 7 மணி வரை மாணவர்களுக்கு கற்பித்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. 20 மாணவர்களுக்கு ஒரு தன்னார்வலர் என்ற அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. வாரத்திற்கு 6 மணி நேரம் மட்டுமே இல்லம் தேடி கல்வி திட்டம் வாயிலாக கற்பித்தல் பணிகள் மேற்கொள்ளப்படும். இதற்காக தன்னார்வலர்களுக்கு ஊக்க ஊதியமாக 1000 ரூபாய் வழங்கப்படும். இதுவரை 50,000த்திற்கும் அதிகமான தன்னார்வலர்கள் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பதிவு செய்துள்ளனர். மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய தன்னார்வலர்கள் பெரும்பாலும் பெண்களாக நியமிக்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. முதற்கட்டமாக நீலகிரி, காஞ்சிபுரம், கடலூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 6 மாதங்களுக்கு சோதனை முறையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தின் செயல்பாடுகளை பொறுத்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் திட்டத்தை விரிவுபடுத்த தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. கற்றல் பணிகளோடு கலை இலக்கிய குழுக்களின் உதவியோடு மாணவர்களுக்கு ஆடல், பாடல் உள்ளிட்டவற்றையும் இந்த திட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்த வழிவகுக்கப்பட்டுள்ளது. இல்லம் தேடி கல்வி திட்டம் சிறப்பானதொரு திட்டம் என்று கல்வியாளர்கள் வரவேற்பு தெரிவிக்கின்றனர். இந்த இல்லம் தேடி கல்வி என்பது இந்த காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருந்தாலும் நடைமுறை சாத்தியக்கூறுகளிலும் அதன் பயன்பாட்டிலும் ஏற்படக்கூடிய சவால்களும் அதற்கு ஏற்ப எண்ணிக்கையில் அதிகமாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு ஒளிமயமான கல்வி திட்டமாக வர வேண்டும் என்பது ஒரு ஆசிரியர் என்ற நிலையில், அந்த மாணவ செல்வங்கள் கல்வி அறிவை பெற வேண்டும் என்ற நிலையில் நான் அதை நிச்சயமாக வரவேற்கிறோம். டீச்சர்ஸும் அண்ட் பேரண்ட்ஸு ப்ளஸ் அந்த நீங்கள் கொண்டு போகக்கூடிய இல்லம் தேடி கல்வி வரக்கூடிய அந்த மாடலில் அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு கேப் இருக்கணும். இதுக்கு நம்ம ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கணும். இப்போ இந்தந்த குழந்தைகளில் இந்தந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, இந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தேவைகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு டீட்டெயில்டாக நம்ம ஒரு ஸ்டடி பண்ணி அந்த ரிப்போர்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட் வழியாக நம்ம என்ன கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் ரோட் மேப் நமக்கு ஒரு விஷனரி ரோட் மேப் இருந்தது அப்படின்னா டெஃபினெட்லி இந்த மாடல் ஒர்க்கபிள் மாடல். அதே நேரம் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று திராவிட கழக தலைவர் கி வீரமணி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இல்லம் தேடி கல்வி திட்டம் என்பது தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள நடைமுறையை அப்படியே பின்பற்றுவது போல் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். பிஞ்சு குழந்தைகளுக்கு பாடம் என்ற பெயரில் மத நஞ்சுகளை விளைவிக்கவே இந்த திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தி இருப்பதாகும். இத்திட்டத்தை நமது பள்ளி கல்வித்துறை நடைமுறைப்படுத்துவது வேதனையையும் அதிர்ச்சியும் தருவதாக கூறியுள்ளார். கல்வி திட்டம் என்பது நமது பிள்ளைகள் வருங்கால வளர்ச்சி திட்டம் என்பதால் இதில் அவசரம் கோரும் மற்றும் அள்ளித்தளித்த நிலை தவிர்க்கப்படுதல் அவசியம் என கி வீரமணி வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இல்லம் தேடி கல்வி திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தொண்டர்களும் மேற்கொள்ளும் போது ஒரு சில கும்பல் ஊடுருவி பிஞ்சு மனங்களில் மதவெறி நஞ்சு விதைக்கும் விபரீதம் ஏற்படும் என்று எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டின் தனித்துவத்தை அடிப்படையாக கொண்டு தனி கல்விக் கொள்கை உருவாக்க உயர்நிலை வல்லுநர் குழு அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் உறுதியளித்த முதலமைச்சர், தமிழ்நாட்டின் சமூக நீதி வழங்கல் முறையை பாதுகாத்து மேம்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய பஞ்சாப் முன்னாள் முதல்வர் அமரிந்தர் சிங் புதிய கட்சி தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் அனுமதி கிடைத்ததும் தனது கட்சியின் பெயர், சின்னம் ஆகியவற்றை அறிவிக்கவிருப்பதாக அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ், சிரோன்மணி அகாலிதளம், ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகளை எதிர்க்க கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாகவும், மொத்தமுள்ள 117 தொகுதிகளில் முழுமையாகவோ அல்லது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு செய்தோ தனது கட்சி போட்டியிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா கேல் ரத்னா விருதிற்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார். விளையாட்டு உலகில் சாதிக்கும் வீரர் வீராங்கனைகளை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசு விருது வழங்கி வருகிறது. இந்த நிலையில் விளையாட்டுத் துறையில் இந்தியாவில் வழங்கப்படும் உயரிய விருதான தயான்சந்த் கேல் ரத்னா விருதிற்கு நீரஜ் சோப்ரா, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா, ஹாக்கி வீரர் ஸ்ரீஜேஷ் உள்ளிட்ட 11 பேரின் பெயர்களை தேசிய விளையாட்டுக் குழு பரிந்துரைத்திருக்கிறது. மேலும் இவ்விருதிற்கு பரிந்துரைக்கப்படும் முதல் கால்பந்து வீரர் என்ற பெருமையை சுனில் சேத்ரி பெற்றுள்ளார். மேலும் கிரிக்கெட் வீரர் ஷிகர் தவான், தமிழகத்தை சேர்ந்த வாள்வீச்சு வீராங்கனை பவானி தேவி உள்ளிட்டோர் அர்ஜுனா விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர்.
போதிய டயர்கள் இருப்பு உள்ளதால் தீபாவளிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்குவதில் எந்த தடங்கலும் இல்லை என போக்குவரத்து துறை விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் டயர்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் இதனால் தீபாவளி சிறப்பு பேருந்து சேவை பாதிக்கும் என்றும் செய்திகள் வெளியானதை சுட்டிக்காட்டி போக்குவரத்து துறை விளக்கம் அளித்துள்ளது. அதில் மே 2021 வரை 15,997 புதிய டயர்கள் வாங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள போக்குவரத்து துறை மேலும் 1000 டயர்கள் போக்குவரத்து கழகங்களுக்கு இந்த வாரம் சென்றடையும் நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. சத்துணவு திட்டத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட புகாரில் முன்னாள் அமைச்சர் சரோஜா மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் இவர் சத்துணவு மற்றும் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்தார். இந்நிலையில் ராசிபுரத்தைச் சேர்ந்த குணசீலன் என்பவரின் மனைவி கலாநிதி அங்குள்ள காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் அங்கன்வாடி பணியாளர் வேலை வாங்கி தருவதாக சரோஜா உறுதியளித்ததால் அவரிடம் 75 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக கூறியுள்ளார். ஆனால் பணத்தை வாங்கிக் கொண்டு மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். இந்த புகாரின் அடிப்படையில் நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் சரோஜா மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 1.5 டன் வாழைத்தார்களை உணவு பாதுகாப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர். கோயம்பேடு பழ அங்காடியில் ரசாயனம் மூலம் வாழைப்பழங்கள் பழுக்க வைக்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சுந்தரமூர்த்தி தலைமையிலான அதிகாரிகள் அங்குள்ள கடைகளில் ஆய்வு செய்தனர். அதில் சுமார் 1.5 டன் வாழைத்தார்கள் எத்தனால் மற்றும் ஸ்ப்ரே மூலம் பழுக்க வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் மார்க்கெட்டின் பின்புறம் உள்ள பகுதிக்கு கொண்டு சென்று அழித்தனர். இது தொடர்பாக விளக்கம் அளிக்க சம்பந்தப்பட்ட 45 கடை உரிமையாளர்களுக்கு அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கினர். தஞ்சை மாவட்டம் பூண்டியில் நடைபெற்ற டிடிவி தினகரன் மகள் திருமண வரவேற்பில் சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தின் தம்பி ஓ ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதிமுக கொடிகட்டிய வாகனத்தில் வந்த சசிகலா மணமக்களை வாழ்த்தி சென்றார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர், அதிமுக ஒருங்கிணைப்பாளர் OPS சகோதரர் ஓ ராஜா ஆகியோரும் வந்திருந்தனர். இதில் ஓ ராஜா டிடிவி தினகரனை சந்தித்து பேசினார். அதிமுகவை இணைப்பது குறித்து OPS மற்றும் சசிகலா கருத்து தெரிவித்து வரும் நிலையில் ஓ ராஜா தினகரனின் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முந்திரி ஆலை தொழிலாளி கொலை வழக்கில் கடலூர் திமுக MP ரமேஷின் காவல் வரும் 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ரமேஷுக்கு சொந்தமான முந்திரி ஆலையில் 7 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த கோவிந்தராஜ் என்பவர் கடந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி மர்மமான முறையில் மரணமடைந்தார். இந்த வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்ட நிலையில் ரமேஷ் உள்ளிட்ட 6 பேர் மீது CBCID போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து கடலூர் சிறையில் அடைக்கப்பட்ட ரமேஷின் முன்ஜாமீன் மனு கடந்த வாரம் தள்ளுபடி செய்யப்பட்டது. நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் ரமேஷ் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரணை தொடர வேண்டியிருப்பதால் வரும் 9ஆம் தேதி வரை ரமேஷின் காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியில் உரிமையாளருடன் பைக்கின் பின்பக்க இருக்கையில் நின்று கொண்டே ஒய்யாரமாக ஊர் சுற்றிச் செல்லும் செல்ல நாயின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பொதுவாக வீட்டில் வளர்க்கப்படும் நாய் உள்ளிட்ட செல்ல பிராணிகள் வளர்க்கும் உரிமையாளர்களுக்கு விசுவாசமாக இருப்பதோடு அவர்களிடம் அன்பு கட்டளைகளுக்கு பணிந்து செயலாற்றுவதும் வாடிக்கையான ஒன்றுதான். சில செல்ல பிராணிகள் ஒருபடிக்கு மேலே சென்று பொதுமக்களை கவரும் வகையில் செயலாற்றுவதும் உண்டு. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியைச் சேர்ந்த சிங் என்பவர் வளர்க்கும் செல்ல நாய் அவருடன் பைக்கில் பின்பக்க இருக்கையில் நின்று கொண்டே ஊர் சுற்றி வருவது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. துருக்கியில் 47 டன் எடை கொண்ட டிராம் ரயிலை இழுக்கும் போட்டி நடைபெற்றது. இஸ்தான்புல் மெட்ரோவின் 45 ஊழியர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் தலா 5 பேர் கொண்ட 9 அணிகள் போட்டியிட்டன. இதில் T1 டிராம் வழித்தடத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் வெற்றிகரமாக டிராம் ரயிலை இழுத்துச் சென்றனர். 40 வினாடிகளில் 20 மீட்டர் தூரத்திற்கு ரயிலை இழுத்து போட்டியில் முதல் பரிசை வென்றனர். Hedefine varıyor. 20 metre hedefine varıyor sporcularımız. Tebrik ediyoruz. ஜப்பானில் பருவ மாற்றத்தால் இலைகளின் நிறம் மாறும் அழகை காண பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். ஜப்பானின் அமோரி மாகாணத்தில் பாரம்பரியமான மரங்களின் இலைகள் பருவ மாற்றத்தால் நிறம் மாறி வருகின்றன. இதனை காண ஜப்பானின் பெரிய வளைவு பாலமான ஜோககுரா ஒகாஷி பாலத்தில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். 1180 அடி நீளம் கொண்ட இந்த பாலத்தின் நடைபாதையில் நின்று இயற்கை அழகை பொதுமக்கள் பார்வையிட்டு வருகின்றனர்.
பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக மக்களின் கருத்துக்களை அறிய கூசெயலி நாள்தோறும் கருத்து கணிப்பை நடத்தி வருகிறது. அந்த வரிசையில் பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் 3 பேர் கொண்ட நிபுணர் குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்திருப்பது வரவேற்கத்தக்கதா, உளவு அமைப்புகளுக்கு சிக்கலா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு வரவேற்கத்தக்கது என 66% பேரும், உளவு அமைப்புகளுக்கு சிக்கல் என 34% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். மத்திய வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்த 3 நாட்களில் மேற்கு நோக்கி நகரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வரும் 29 முதல் 31ஆம் தேதி வரை கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களான நெல்லை, குமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் மயிலாடுதுறை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதியில் லேசான மழை பெய்யும். அக்டோபர் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் அக்டோபர் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் பெய்யக்கூடும். கோவை நகரின் பல்வேறு பகுதிகளில் பிற்பகலில் மிதமான மழை பெய்தது. உக்கடம், காந்திபுரம், சிங்காநல்லூர், ராமநாதபுரம், புலியகுளம், பந்தய சாலை உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக குளிர்ந்த சூழல் நிலவியது. தொடர் மழையால் கோவையில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் 3 நிபுணர்கள் கொண்ட சிறப்பு விசாரணை குழு மற்றும் 3 பேர் கொண்ட தொழில்நுட்ப குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதிய அளவு கால அவகாசம் கொடுத்தும் குற்றச்சாட்டு குறித்து மத்திய அரசு சரியான விளக்கம் அளிக்கவில்லை என்றும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் நாட்டின் உளவு மென்பொருளான பெகாசஸ் மூலம் பத்திரிகையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட ஏராளமானோரின் தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் சிறப்பு குழு அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் பிரிட்டஸ், எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா, இந்து குழும தலைவர் என் ராம் உள்ளிட்ட பலர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். தலைமை நீதிபதி NV ரமணா அமர்வில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள 3 நிபுணர்கள் கொண்ட சிறப்பு விசாரணை குழு மற்றும் 3 பேர் கொண்ட தொழில்நுட்ப குழுவை அமைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது. நிபுணர் குழுவில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி RV ரவீந்திரன், ரா அமைப்பின் முன்னாள் தலைவர் அலோக் ஜோஷி, சர்வதேச மின் தொழில்நுட்ப ஆணைய தலைவர் சந்தீப் ஓப்ராய் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். தொழில்நுட்ப குழுவில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக டீன் நவீன்குமார் சௌத்ரி, அமிர்தா விஸ்வ கல்லூரி பேராசிரியர் பிரபாகரன், இந்திய தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் அஸ்வின் அனில் குமஸ்தே ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பெகாசஸ் விவகாரம் தொடர்பாக விரைவாக விசாரணை நடத்தவும் குழுவினருக்கு உத்தரவிட்டுள்ள நீதிபதிகள் குழு அமைத்ததற்கான காரணங்களையும் பட்டியலிட்டுள்ளனர். கருத்து சுதந்திரம் மற்றும் தனிமனித சுதந்திரத்தின் மீதான தாக்கம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என கூறினர். அதிர்ச்சியான தகவல்களால் ஒட்டுமொத்த குடிமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் வெளிநாடுகளின் தலையீடு இருப்பதால் விசாரணை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக கூறினர். புகார் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை மத்திய அரசு தெளிவாக விளக்கவில்லை என்றும் குடிமக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதில் மத்திய அரசு பங்கு கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாலும் விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஒவ்வொரு முறையும் தேச பாதுகாப்பு என கூறி மத்திய அரசு தப்பிக்க முடியாது என குறிப்பிட்ட தலைமை நீதிபதி ஆணையம் அமைத்து விசாரிக்க மத்திய அரசு விடுத்த கோரிக்கையை நிராகரித்தார். வழக்கின் விசாரணை 8 வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இந்திய ஜனநாயகத்தை ஒடுக்கும் முயற்சியாக பெகாசஸ் உளவு நடவடிக்கை இருப்பதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தை கவனத்தில் கொள்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பதால் தாங்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் விசாரணை குழு மூலம் உண்மை வெளிவரும் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். எனினும் பெகாசஸ் விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் மீண்டும் எழுப்புவோம் என்றும் விவாதம் நடத்த முயற்சிப்போம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார்.
Pegasus is an attempt to crush Indian democracy. It's an attempt to make sure that the vibrancy of the democracy, the conversation that takes place in a democracy are crushed and people are controlled. So it's a big step that the Supreme Court has said that they're going to look into this matter. I'm confident that we will get the truth out of this. பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் 3 நிபுணர்கள் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது வரவேற்கத்தக்கது என்று பத்திரிகையாளர் இந்து என் ராம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், குழுவில் இடம்பெற்ற ஓய்வு பெற்ற நீதிபதி RV ரவீந்திரன் பல்வேறு வழக்குகளை சிறப்பாக கையாண்டதாகவும் அவரது தலைமையிலான நிபுணர்கள் குழு சுதந்திரமாக செயல்படும் என்றும் குறிப்பிட்டார். ஆனரபிள் ஜஸ்டிஸ் ரவீந்திரன் அவர்கள் நல்ல பெயர் பெற்ற ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அவர் தலைமையில் இந்த அவர் சூப்பர்விஷனில் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் த்ரீ மெம்பர் எக்ஸ்பர்ட் குரூப் அண்ட் ஒன்று மீதி பேரையும் சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதில் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸும் நல்ல விரிவாக அது கொடுத்துருக்காங்க. அந்த இதில் இப்போ தான் அதை படிச்சுட்ருக்கேன் இந்த ஆர்டரில். அதனால் அதை வரவேற்கிறோம். அது நல்ல முடிவு. ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள அண்ணாத்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. சிவா இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள படம் அண்ணாத்தை. இப்படத்திற்கு வெற்றி ஒளிப்பதிவு செய்துள்ளார். டி இமான் இசையமைத்துள்ளார். அண்ணன் தங்கை பாச பின்னணியை கொண்டு உருவாகியுள்ள இந்த படத்தில் ரஜினிகாந்துடன் மீனா, குஷ்பு, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், சூரி, சதீஷ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த படம் வருகிற 4ஆம் தேதி தீபாவளி என்று திரையரங்குகளில் வெளியாகிறது. ஏற்கனவே படத்தின் டீசர் மற்றும் பாடல்கள் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் தற்போது ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. தங்கச்சி அண்ணன் நினைச்சாமா நினைச்சியா வந்தான்னு சொல்றதெல்லாம் டூ மச். தங்கச்சிக்கு ஒரு டூஸ், துரும்பு, ஒரு பேய், பிசாசு, ஒரு முள்ள மாதிரி முடிச்ச வைக்க நெருங்கிடுச்சுன்னு வச்சுக்கோ. அண்ணாத்துக்கு ஓடிபி வந்து நான் வந்துடுவேன். என் முகத்தை பார்த்து பயப்படுற மாதிரியா இருக்கு. பச்சை குழந்தை நானி. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக உயிரியல் பூங்காவில் தடுப்புகளை உடைத்து வெள்ளை புலிகளை சந்தித்த நபர். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. சசிகலாவை அதிமுகவில் சேர்ப்பது குறித்து தலைமை கழக நிர்வாகிகள் முடிவெடுப்பார்கள் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கூறிய கருத்துக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேலும் OPS எப்போதும் நிதானமாக பேசுபவர் என்றும் கூறியுள்ளார். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்களோ தொண்டர்கள் இயக்கமாக தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். தொண்டர்கள் இயக்கமாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அமைப்பில் கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களை சேர்ப்பது குறித்து ஏற்கனவே நான் பேட்டியில் சொல்லியிருக்கிறேன். தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் கலந்து பேசி முடிவெடுப்பார்கள். OPS எப்பயும் நிதானமாக தான் பேசுவார். சரியாக தான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். கருத்து சொல்லியிருக்காரு. அது நிதானமாக அதை யோசித்து சரியான கருத்தை சொல்லியிருக்காரு. அதிமுக கட்சி விவகாரங்கள் குறித்து பொதுவெளியில் பேசக்கூடாது என்று அக்கட்சி தலைமை அறிவித்திருந்த நிலையில் OPS EPS ஆதரவாளர்கள் தனித்தனியே கருத்துக்களை தெரிவிக்க என்ன காரணம், அதிமுகவில் என்ன நடக்கிறது என இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் தலையெடுத்துள்ளன. 66 தொகுதிகளை கைப்பற்றி எதிர்க்கட்சியாக அதிமுக உருவெடுத்துள்ள நிலையில் யார் எதிர்க்கட்சி தலைவர் என்ற கேள்வி எழுந்தது. நீண்ட இழுபறிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவரானார். பல்வேறு கட்ட சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஓ பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இரு தலைவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு தொடர்ந்து வந்தது. தேர்தலுக்கு முன்பு தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த VK சசிகலா மீண்டும் தீவிர அரசியலுக்குள் களமிறங்கியிருக்கிறார். தன்னை அதிமுகவின் பொதுச் செயலாளர் என பிரகடனப்படுத்தும் சசிகலா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதிருப்தியில் உள்ள அதிமுகவினர் மற்றும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிர்வாகிகளை சந்திக்க திட்டமிட்டுள்ளார்.
அதிமுகவிற்கும் சசிகலாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த நிலையில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை மீண்டும் கட்சியில் இணைப்பது குறித்து தலைமை கழக நிர்வாகிகள் கூடி முடிவெடுப்பார்கள் என கூறியது பேசுபொருளாக உருவாகியுள்ளது. ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவும் எதிராகவும் அதிமுகவின் பல்வேறு பொறுப்புகளில் உள்ளவர்கள் தனித்தனியே செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்து வரும் நிலையில் இதற்கு விரைவில் இரு தலைவர்களும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு அறிக்கை வெளியிடுவதற்கு வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர் அதிமுகவின் மூத்த உறுப்பினர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிச்சயமாக இதையெல்லாம் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விரைவிலே இது பற்றி ஒருமித்த உறுதியான நல்ல முடிவை அவர்கள் எட்டுவார்கள் என்று கருதுகின்றேன். கருத்துக்கள் வேறாக இருந்தாலும் மாறுபட்டாலும் இறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதற்குத்தான் தொண்டர்கள் கட்டுப்படுவார்கள். கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து கட்சியில் ஓரங்கட்டப்படுவதாக கருதி வருவதாகவும் இதன் வெளிப்பாடாகவே பன்னீர்செல்வம் சசிகலா குறித்த கருத்து தெரிவித்துள்ளதாகவும் மூத்த அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இரட்டை தலைமையிலேயே ஒரு ஒருங்கிணைப்பற்ற நிலை இருக்குது. இருவருமே பல்வேறு விஷயங்களில் தனித்தனியாக செயல்படுறது தெரிகிறது. இந்த கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளர்களும் கட்சி தொடர்பாக ஒரு முடிவை எடுத்துட்டு அந்த முடிவை போய் பிரதான ஒருங்கிணைப்பாளர்கிட்ட திணிக்கிறாங்க. அழுத்தம் கொடுத்து ஒவ்வொரு முறையும் நம்ம கடந்த இந்த தேர்தலுக்கு பிறகான நம்ம பல்வேறு நடவடிக்கைகளில் பார்த்துருப்போம். 50வது ஆண்டு பொன்விழாவில் அடியெடுத்து வைத்துள்ள அதிமுக மீண்டும் பிளவுபடாமல் ஒருங்கிணைந்து செயல்பட கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் ஒருபுறம் அதற்கான பணியை செய்து கொண்டிருக்கும் நிலையில் விரைவில் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை கூட்டி இந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் திட்டமிட்டுள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் அபினேஷ். ஆரணி கூட்டுறவு வங்கியில் போலி நகைகள், எடை குறைந்த நகைகள் மூலம் 2,51,00,000 ரூபாய் கடன் மோசடி நடைபெற்றது தொடர்பாக ஒருவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளார். மேலாளர் உட்பட 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள கூட்டுறவு நகர வங்கியில் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற ஆய்வில் 4,537 பொது நகைக்கடன்கள் மூலம் 29,12,00,000 ரூபாய் கடன் வழங்கப்பட்டு நிலுவையில் உள்ளது தெரியவந்தது. ஆனால் இதில் சிலர் 77 போலி கவரிங் நகைகள் மூலம் கடன்களை பெற்றதும் தரம் குறைந்த நகைகளை வைத்து மோசடி செய்து 2,39,00,000 ரூபாய் வரை கடன் பெற்றதும் அம்பலமானது. இந்த முறைகேட்டில் மூளையாக செயல்பட்ட நகை மதிப்பீட்டாளர் மோகன் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு உடந்தையாக இருந்த வங்கியின் மேலாளர் லிங்கப்பா, காசாளர் ஜெகதீசன் மற்றும் கிளார்க் சரவணன் ஆகிய 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த முறைகேடு குறித்து ஆரணி நகர கூட்டுறவு வங்கியின் நிர்வாக தலைவரான அதிமுகவை சேர்ந்த அசோக்குமார், துணைத் தலைவர் ஏஜி ஆனந்த் ஆகிய இருவரிடமும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து கூட்டுறவு நிர்வாக குழுவை கலைத்து இவர்கள் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து கூட்டுறவு சங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஆரணி நகர கூட்டுறவு வங்கி மோசடியில் ஈடுபட்ட மேலாளர் உட்பட அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 8 கிலோ 400 கிராம் தங்க நகை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. 82 பேர் மோசடியாக கடன் பெற்றிருக்கிறார்கள். அந்த 82 பேரும் கூட்டுறவு வங்கியில் பணிபுரிகிற பணியாளருடைய உறவினர்கள், சங்க நிர்வாகிகளுடைய உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோர் இருக்கிறார்கள். அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்ய வேண்டும். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஊராட்சி மன்ற தேர்தலில் வென்றவர்களை திடீரென சந்தித்த நடிகர் விஜய். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு.